ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் எனக்கு தேவையான அளவு பச்சை அரிசி அண்டு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் பச்சை அரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வேகிற டைமில் ஒரு பூஸ்ட் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். அது வேகிற வரைக்கும் நமக்கு பசி தாங்காது, அதான் ஒரு காஃபியை குடிச்சிடலாம் சொல்லிட்டு குடிச்சிட்ருக்கேன். ஸோ நல்லா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வேகட்டும். கொஞ்சம் குழன்னு தண்ணியாக இருக்கும்போதே இன்னொரு பேன் வச்சு நெய் சேர்த்து அதில் மிளகு ஜீரகம் இடித்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு அதை தாளித்து பொங்கல் மேலே ஊற்றிக்கலாம். மல்லியில் இருந்தால் மல்லியில் தூவி விட்டுக்கோங்க. இப்போ குழன்னு இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை, ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாகிடும். இப்போ பொங்கல் கூட சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் பொங்கல் ரெடி.